படைத்த நான்முகன் நமக்கு 2 கண்கள் தான் படைத்திருக்கிறார். 4000 கண் கொடுத்திருந்தா நாம முருகனை எவ்வளவு அழகா பார்க்கலான்னு அருணகிரிநாத சுவாமிகள் வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை இன்றைக்கு நம்முடைய மனமும் அடைகிறது. இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்காக கூடியிருக்கிற இந்த பக்தர்களை பார்ப்பதற்கா இந்த கண்கள்? இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசிப்பதற்கு இந்த 2 கண்கள் போதாதே என்று எண்ணுகின்ற அளவுக்கு முருகப்பெருமானுடைய அற்புதமான அருள் ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமாக இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே விமான பூஜைகளானது நடந்தேறி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது சமகாலத்திலே அனைத்து விமானங்களிலும் ஒரு சேர நிகழ இருக்கின்றது. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை வாயார பாடி மனதார நினைந்து வாய்ப்படைத்த பயன் அவன் நாமத்தை சொல்லுதல், கண் படைத்த பயன் அவனை காணுதல், கால் படைத்த பயன் அவனுடைய திருத்தலங்களை சென்று நாடுதல், செவி படைத்த பயன் அவனுடைய பெருமைகள் அனைத்தையும் கேட்டல். அப்படி மிக அழகான அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை கண்டு கழிப்பதற்காக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு பல நாடுகளில் இருந்து, உலக நாடுகள் பலவற்றில் இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு வழிபடுவதற்காக பக்தகோடி பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜப்பானில் இருந்து, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற பல வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களையும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக